என்றாலே சிறப்புதான். அதிலும் பொங்கல் திருவிழா என்றால் அதன் சிறப்பில் இனிமையும் சேர்ந்துவிடும். நம் திருவிழா இனிதே சிறக்க நம் தமிழ் அன்னையினை போற்றி வணங்கி நிகழ்ச்சியினை துவங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். அனைவருக்கும் மாலை வணக்கம். தங்கமென செந்தமிழ் தலை தோங்கும் பூமியிலே பொங்கி நிற்கும் அழகு தமிழ் திருவிழாவிற்கு வருகை புரிந்து நம்மிடையே அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைக்கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் அரசி ராசாத்தி அம்மா அவர்களையும் உடன் வருகை தந்திருக்கும் பூங்கொடி அம்மா அவர்களையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக வைகரை பூங்கொடி அவர்களுக்கு எம் தோழி செல்வி மாணவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழர்களுக்கு சிறந்த விழா என்றால் அது பொங்கல் விழாவாகத்தான் இருக்க முடியும். அது தமிழர்களுடைய விழாவாகத்தான் இருக்க முடியும். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 நாட்கள் நடக்கும் பொங்கல் விழா. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி விழாவிற்கு நமது மாணவர்கள் ஒரு வாரமாக, ஏன் 15 நாட்களாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த கிளப்பு யாராருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வர் மூலம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லா கிளப்பு மெம்பர்ஸையும் கூப்பிட்டு இன்றைக்கி இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுன்னா உண்மையாகவே அது உங்களால் தான். இது உங்களுக்கு என்னுடைய ஆசைகளும் ஆதரவுகளும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு, எவ்வளோ விழா கொண்டாடினாலும் பொங்கல் வந்து ஒரு சிறப்பான விழா. ஸோ எப்படி சிறப்பான விழா அப்படின்னு பார்த்தோம்னா, பொங்கலில் ஒரு பிரதான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கரும்பு தான். இந்த கரும்புலேருந்து வர்ற சாறை எடுத்து வெல்லம் செய்கிறோம், வெல்லத்தை உபயோகித்து பொங்கல் செய்கிறோம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம்னா கரும்புக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த கரும்பு சாறிலிருந்து எடுக்கிற ரசம்னு சொல்கிறாங்க, கரும்பு ரசம். இந்த கரும்பு ரசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு. என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம மட்டும் இதை போற்றி வணங்கல. கர்நாடக சங்கீதத்தில் அந்த காலத்தில் பார்த்தா பொங்கலுக்குன்னு ஒரு சங்கீதம், ஒரு சுரமே இருக்குது. ரசானி ராகம் அப்படின்றது பொங்கலை சிறப்பிக்கும் ஒரு ராகம். இது ஆண்பால் ராகம் அப்படின்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. இந்த ரசானி ராகம் அதிகாலை நேரம் பாடப்படுகிறது. இந்த ரசானி ராகத்தை கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, கரும்பு ஜூஸ் குடித்த மாதிரி. ஒருவேளை அதனாலேயே என்னவோ தெரில, ரசானி ராகம் வந்து ஒரு ஆண் ராகம் அப்படின்னு வாழ்த்துறாங்க. தமிழே, தமிழே தாயே, முதல் வணக்கம் உனக்கு. முதலில் எங்களுடைய குழுவினர் தமிழ்தாய் வாழ்த்தி போது கேட்டோம். நாங்கள் எங்கள் மரபுப்படி ஒரு தமிழ்தாய்க்கு ஒரு நல்ல வாழ்த்துப்பா. வைகரை பூங்கொடி. முனைவர் சரவணன் அவர்கள் சொன்னபோது சொன்னார், வைகரை பார்த்து பூங்கொடி பார்த்தாவே. நல்லா அருமையாக பேசினார். இப்போ அந்த வைகரை பூங்கொடி ஒரு அருமையான பாடலை இசைக்கப் போகிறார்கள். தென்றலிலே ஒளி வாங்கி, தேனாற்றில் உடல் வாங்கி, கன்றின் குரலிலே அகரமெனும் கால் வாங்கி, அன்றளந்த அன்னத்தின் அடி வாங்கி, முற்றுணர்ந்த ஞானத்தின் கண் வாங்கி, நடந்து மெல்ல நடந்து நாணல் போல் நாணி நலம் பாடும் சங்கெடுத்து புல்லாங்குழல் வழியே புகுந்து உறப்பட்டு மெல்லியலார் செவ்விதழில் மெல்ல அரும்பு கட்டி கல்லாத மழலையர்தம் கனிவாயிற்குடியிருந்து கற்றோரவையில் கனிந்த செந்தமிழே, பெற்றோரின்றி பிறந்த பெரும்பொருளே, தமிழ்தாயே வணங்கி மகிழ்கின்றோம்.
இப்பொழுது இயல் இசை அரசி அவர்கள் அவர்களோட அற்புதமான ஒரு பாடலை இசைக்கப் போகிறார்கள். சைவமும் தமிழும் தலைத்து நிதோங்கிய இந்த கொங்கு மண்ணில் தமிழர் திருநாளாம் இப்பெருநாளில் என் ஈசன் எல்லாம் வல்லவன் ஆடல் வல்லானை இங்கு அழைத்து நம்மோடு இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு அழைக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். வரும்போது நான் பார்த்தேன், மதன்குமார் என்னை முனைவர் நடராஜன் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் என்னை அணுகி என்னுடைய இல்லத்திற்கு வந்து தாங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் சில செய்திகள் எல்லாம் சொன்னேன். எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இந்த மாணவ சமுதாயம் எழுச்சியுற வர வேண்டும். நாம் ஒன்றும் எப்பவுமே சாதாரண ஆளுகளில், ஏன்னா நான் கவிஞர், சிந்தனை கவிஞர், கவிதாசனுடைய டீம் மேனேஜராக இருந்து தமிழகம் முழுக்க அவரை நடுவராக வைத்து பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் ரொம்ப அருமையாக, பிறப்பு என்பது தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அவருடைய கொட்டேஷன்ஸ் ரொம்ப அருமையானது. ஏன்னா அவருக்கு ஒரு தினமும் நாங்கள் பார்க்குறது குறைஞ்சது ஒரு 10,000 பேத்தினாலும் சந்திச்சுட்டே இருப்போம். தினமும் காலையில் ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகும்போதே ஒரு 100-200 பேர் எங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் உள்ளத்துக்குள் எழுச்சி ஏற்படுத்துகிறது. அந்த தன்னம்பிக்கை விதைகள் இந்த கல்லூரியிலே மிக பிரமாதமாக வேரூன்றி ஒளிர்ந்து ஒளிவிட்டு இருக்கிறது. என்று உள்ள நுழையும் போது பார்த்தேன், எல்லாரும் வெள்ளை. இந்த வெள்ளை வேறொரு விதத்தில் வேறு, இந்த வேட்டி சட்டை வேறொரு இடத்துல வேறு, அது நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்க்கும்போது நான் 2-3 பேச்சுக்கள் நாடகத்தை பற்றி பேசும் மதன்குமாரிடம் சொன்னேன். ஏன்னா நான் உள்வாங்குவதே பாரதியைத்தான். பாரதியை உள்வாங்கித்தான் ஏகப்பட்ட விருதுகளை இந்த தமிழ்நாட்டிலே, தமிழ்நாடு அதாவது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பண்பாட்டு மையத்தில் 8 விருதுகளை பெற்று இந்த கோவைக்கு பெருமை சேர்த்தேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இது பழங்கால பாடல். இன்றைக்கி மயிலர்களை தான் கேட்க முடியும் எஃப்எம்மில். டிவியில் பழைய பாடல் தேனறிவின்ற பேரில் போடுவாங்க, அதில் தான் பார்க்க முடியும். அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு ஒரு உண்மையான சத்தியமான சக்தி உண்டு. அந்த சக்தி உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நீங்கள் மென்மேலும் மேலோங்கி வளர இந்த தைத்திங்கள் நாளில் உங்களை மனமாற வாழ்த்தி, உங்களுக்கு ஒரு என் வயதுக்கு இந்த குழந்தைங்களெல்லாம் பிள்ளைங்க தான், ஒரு தாய் என்ற நிலையிலிருந்து இந்த மக்கள் இவர்களுடைய வாழ்வில் 16 செல்வங்கள் அல்ல, உலகில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வில் உயர வேண்டும். நான் சின்ன வயசில் கிராமத்தில் வளர்ந்தவன். எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் எங்கள் அப்பச்சி அம்மையா அவங்கக்கிட்ட வளர்ந்தவன். அந்த கிராமத்தில் இருந்த காலத்தில் நான் கண்டுகளித்த பொங்கல் காட்சிகள், அதற்கப்புறம் கோவையில் வந்திருந்த பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி மறைஞ்சு போயிருச்சு. எல்லோரும் கேலி பேசுகிற மாதிரி மண்பானை பொங்கல் என்பது மாதிரி, அப்புறம் சில்வர் பானையில், வெங்கல பானையில் வச்சு, அப்புறம் சில்வர் பானையில் வச்சு, இப்போ நேரடியாக குக்கர்லேயே கலக்கி எடுத்து அடுப்பில் வச்சு 3 விசிலுங்கிறத 5 விசில் விடு நல்லா குழஞ்சி வந்துடும், இறக்கி வச்சு நெய் ஊற்றுனா தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. சொன்னார், 200 கிட்ட இருக்குது ப்ரெஷரு, நான் எப்படி கோட்டீஸ்வரன் சத்தியமங்கலத்து வரைக்கும் வர்றதுன்னு கேட்டேன் ராஜாத்தி. இன்றைக்கி காவடிக்காரர் கூட சேர்த்துட்டு அந்த ஆட்டம் போட்டுட்டு வருதுன்னு. என்னுடைய 65 வயது என்பது மறைந்து மாறி போய் நான் மீண்டும் என்னோட 15 வயசுக்கு, என்னுடைய 13 வயசுக்கு, 10 வயசுக்கு என்னை போக செய்த பெருமை இந்த கல்லூரியினுடைய
பேராசிரியர் பெருமக்களையும் என்னோடய அருமையான மாணவ செல்வங்களையும் தான் சேரும். அதுக்காக இன்றைக்கி அந்த காலத்து வீடு மாதிரியா இருக்க ஆசாரம். அன்னைக்கு தொட்டி கட்டி ஆட்டி விட்டா இங்கே சத்தியமங்கலத்துலேருந்து புளியம்பட்டி வரைக்கும் தொட்டி போகும். ஆறாரோ ஆறிரோன்னு பாட்டு பாடி இன்றைக்கி எட்டுக்கட்டு ஒரு ஸ்ப்ரிங்கு தொட்டில் டப்புன்னு மாட்டி அதுக்கு ஒரு புட்டிப்பால் வாய்க்குள்ளே போச்சோம் மூக்குள்ளே போச்சோம் தெரிஞ்சவன் ரெண்டு ஜெங்கு ஜெங்கு ஜெங்குன்னு விட்டா அவன் வெளியே வந்து ஜெங்கு ஜெங்கு ஜெங்குன்னு போயிட்டுருக்கான். நிலைமை எப்படி? விவேகானந்தருடைய பிறந்தநாள் விழாவை நாம் இப்போ தான் கொண்டாடி இருக்கிறோம். நேற்றுக்கு அவர் 100 இளைஞர்களை கேட்டார். எந்த மாதிரியான 100 இளைஞர்கள் தெரியுங்களா? சிறந்த மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்ட 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த இந்தியாவை மாட்டி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விவேகானந்தர் தான் என்று எனக்கு தோன்றியது. ஏன்னா இந்த கல்லூரியை ஒரு கிராமமாக எங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு பொங்கல் விழாவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாங்கள்லாம் வந்து தமிழ் படித்தவங்க நக்கீரன் மாதிரி எங்கே தப்பு இருக்குதுன்னு தேடுவோம். எங்காவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமேன்னு தேடி தேடி பார்த்தோம். எங்கேயுமே குறையே இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. முதல்ல அதுக்காக ஒரு மிகச்சிறந்த கரவொளியை நமக்கு நாமே. அதைவிட மேலாக தமிழன் இசையை 7ஆக வகுத்தான், சுவையை 6ஆக வகுத்தான், வாழக்கூடிய பூமியை 5ஆக வகுத்தான், திசையை 4ஆக வகுத்தான், பேசக்கூடிய மொழியினை இயலிசை நாடகம் என்று 3ஆக வகுத்து, வாழ்க்கையை கூட அகம்புறம் என்று 2ஆக வகுத்து, ஒழுக்கத்தை மட்டும் தமிழன் 1ஆகத்தான் வைத்தான், அதை உயிரை விட மேலாகவும் வைத்தான் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நான் உங்களிடத்தில் பார்க்கின்றேன். गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय
தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம்